Good evening to all. Now we are discussing to our ninth syllabus. Next getting animal tissue. Animal tissue சொல்லியாச்சுன்னா and assemblation திரும்ப உருவாக்குறது assemblage of an one or more type of specialized cells. One or more type of specialized cells held together with extracellular material constitute that tissue. The study of tissue is known as histology. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஒன்றாக இணைந்து அது எங்கே இணைந்து ஒன்றாக இணைந்து வித் எதோடு இணைந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற பொருளோடு இணைந்து காணப்படக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் டிஷ்யூ. அதாவது ஒன் ஆர் மோர் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஒன்றாக இணைந்து அது எதோட இணைந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற பொருளோடு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியலோடு இணைந்து உள்ள அமைப்புக்கு பேர் தான் டிஷ்யூ. அப்போ த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் ஹிஸ்டாலஜி. டிஷ்யூவை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் ஹிஸ்டாலஜி என்று பேர். இட் இஸ் அ ஒன் மார்க் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டிஷ்யூ. ஏ குரூப் ஆஃப் செல்ஸ் தேட்டார் குரூப் ஆஃப் செல்ஸ்னால் ஒரு குரூப் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே தேட்டார் ஆர்ஜின் தோற்றம், ஃபார்ம் உருவான விதம், ஸ்ட்ரக்சர், ஒர்க். ஆர்ஜின், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க் டுகெதர் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே ஆரிஜின்லேயும் சரி, ஃபார்ம்லேயும் சரி, ஸ்ட்ரக்சர், ஒர்க் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்து ஒரே வேலையை செஞ்சால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சால் அதுக்கு பேர் சிம்பிள் டிஷ்யூன்னு பேர். சரி, காம்பவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ குரூப் ஆஃப் செல்ஸ் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லையும் ஃபங்க்ஷன்லையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் கோஆர்டினேட் அப்புறம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெர்ஃபார்மியர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட செய்யும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் டிஷ்யூ. காம்பவுண்ட் டிஷ்யூனா கூட்டு திசுக்கள் என்று பெயர். அனிமல் டிஷ்யூ கேன் பி grouped into four basic types. Four basic types on the basis of the structure and functions. இது வந்து எதை அடிப்படையில் பார்க்கணும்னா ஸ்ட்ரக்சர்ன வடிவம் அண்டு செயல்பாட்டின் அடிப்படையில் இது அனிமல் டிஷ்யூவை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எபித்தீலியல் டிஷ்யூ, 2 வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, 3 வந்து மஸ்குலர் டிஷ்யூ, நெக்ஸ்ட்டு வந்து நர்வ்ஸ் டிஷ்யூ. அப்போ எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்டு நர்வ்ஸ் டிஷ்யூ. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எபித்தீலியல் டிஷ்யூ. It is the simple tissue. It is the simple tissue of one or more layer of cells covering the external surface of the body and internal organs. அப்போ எபித்தீலியல் டிஷ்யூன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்கின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கின் டிஷ்யூவை தான் சொல்கிறாங்க, தோல் டிஷ்யூவை தான் எபித்தீலியல் டிஷ்யூ சொல்கிறோம். இது வந்து சிம்பிளஸ்ட் டிஷ்யூ. காம்பவுண்ட் ஒன் ஆர் மோர் லேயர், இதில் வந்து ஒன் ஆர் மோர் லேயர் காணப்படும், நிறையா லேயர் காணப்படும், ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகள் காணப்படும்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஸ் கவரிங் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். எக்ஸ்டர்னா உடம்புக்கு, அதாவது பாடிக்கு வெளிப்புறத்தில் கவராக இருக்கும், வெளிப்புறத்தில் கவர் பண்ணியிருக்கும். அண்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ், எதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனை வெளிப்புறத்தில் மூடி பார்க்கக்கூடியது தான் அந்த எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கும். ஈச் அதர் வித் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற பொருளோட குறைவாக தான் இணைஞ்சிருக்கும். எபித்தீலியல் செல்ஸ் லை ஆன் ஏ நான் செல்லுலர் பேஸ்மென்ட் மெம்பரேன். அதுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்னா கீழ்ப்புற சவ்வு காணப்படா சொல்கிறாங்க. அதாவது நான் செல்லுலர் பேஸ்மென்ட் மெம்பரேன் காணப்படா சொல்கிறாங்க. இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து ஜென்ரலி லேக் பிளட் வெசல்ஸ். இட் இஸ் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். பொதுவாகவே எபித்தீலியல் செல்லில் வந்து லேக் பிளட் வெசல்ஸ்னால் நரம்புகள் காணப்படாது, ரத்த நரம்புகள் காணப்படாது, ரத்த செல்கள் நரம்புகள் காணப்படாது. இது இஸ் ஒன் மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்த எபித்தீலியம் இஸ் separated by the underlying connective tissue which provides it with nutrients. இது முக்கியமானது. இந்த எபிலிட்டிஸ் வந்து separated by the underlying கனெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தில் இணைஞ்சிருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் வித் த நியூட்ரியன்ஸ் சொல்கிறது உணவு எடுத்து செல்வதற்கு. தே ஆர் 2 டைப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. 2 டைப் எபித்தீலியம் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் எபித்தீலியம்,
சிம்பிள் எபித்திலியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்போஸ்டு பை சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ரெஸ்டிங் ஆன் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ரெஸ்டிங் ஆன் பேஸ்மெண்ட் இது எங்கே இருக்குன்னா அடிப்பக மெம்பரேனோட இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து காம்பவுண்ட் எபித்திலியம் டிஷ்யூ. இது வந்து காம்பவுண்ட் ஆஃப் செவரல் லேயர் ஆஃப் செல்ஸ். இது வந்து பல அடுக்கு பல லேயர் காணப்படும். ஒன்லி த செல்ஸ் டெப்ஸ்ட் லேயர் ரெஸ்ட் இன் த பேஸ்மெண்ட். ஒரே ஒரு மட்டும்தான் எனது பேஸ்மெண்ட் லேயரோட அடிப்படை செல்லோட இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ. ஃபங்க்ஷன் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ இந்த ஸ்கின் விச் ஃபார்ம் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. அப்போ இந்த எபித்திலியம்ன்ற சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் டிஷ்யூ பாருங்க, அது என்ன பண்ணால் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணி பாதுகாப்பு கொடுக்குன்றாங்க. அதே நேரத்தில் த அண்டர்லைன் டிஷ்யூ ஃபார்ம் ட்ரையிங். எதுக்காக அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைனா உள்ள இருக்கக்கூடிய அதாவது பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறது, உலராமல் இருக்க, இன்சுரி காயம் ஏற்படாமல் இருக்க, மைக்ரோஃபியல் இன்ஃபெக்ஷன் அதாவது நுண்ணுயிர்களால் வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் இருக்க இது வந்து இந்த ஸ்கின் வந்து பாடி கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள் தே ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இந்த ஸ்கின் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வாட்டரையும் எடுக்குது, நியூட்ரியன்ஸும் எடுக்க பயன்படுது. தே ஆர் இன்வால்வ்டு இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு. இந்த ஸ்கின் மூலமாக நிறைய வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியேறும், எலிமினேஷனாக வெளியேற்றும். அப்போ ஸ்கின்னு தான் வந்து வேஸ்ட் பொருளை வெளியேற்றுது. நம்மளுக்கு சொட்டிங்ஸ் ஏற்படுதுங்களா வேர்வை, அது மாதிரி சொட்டிங்ஸ் வந்து வெளியேற்றுற மாதிரி அந்த மாதிரி வேஸ்ட் பொருளை வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் எபித்திலியல் டிஷ்யூ பெர்ஃபார்ம் செகண்டரி ஃபங்க்ஷன். செக்ரட்டரி ஃபங்க்ஷன். செக்ரட்டரி அப்படின்ற போது அது வந்து செக்ரேஷன் ஆஃப் என்னது செப்ஸ், சலைவா, மியூக்கஸ் அண்டு என்சைம்ஸ் இதெல்லாம் இது சுரக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ரட்டரின்னு சொல்லக்கூடியது வந்து சுரக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செய்யுது. அது எபித்திலியல் அது வந்து சுரக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செய்யுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சுரக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்ஸ், சலைவா, மியூக்கஸ், என்சைம் தான் சுரக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப் எபித்திலியத்தில் ஃபர்ஸ்ட் டைப் எபித்திலியம் சொல்லக்கூடிய சிம்பிள் எபித்திலியம் பற்றி பார்ப்போம். சிம்பிள் எபித்திலியம் இட் இஸ் ஃபார்ம்டு எ சிங்கிள் லேயர். இட் இஸ் ஃபார்ம் எ சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். இட் ஃபார்ம்ஸ் லைனிங்னா பூச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூச்சுன்னா இந்த ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக பரவி இருக்கிற அர்த்தம். பூச்சுன்னா பரவுது. இட் ஃபார்ம்ஸ் ஏ லைனிங் த பாடி ஆஃப் கேவிட்டி அண்டு டச். பாடி கேவிட்டி டச், அதாவது பாடி கேவிட்டியும் டச்லையும் இது பரவி கிடக்கு. எது இந்த சிம்பிள் எபித்திலியம் சொல்லக்கூடியது. இந்த சிம்பிள் எபித்திலியம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஃபாலோவிங் டைப்ஸ். இதில் வந்து சில டைப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள் இந்த ஸ்குவாண்டமஸ் எபித்திலியம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்குவாண்டமஸ் எபித்திலியம் சொல்லக்கூடியது. ஸ்குவாண்டமஸ் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து தமிழில் தட்டை எபித்திலியம், தட்டையாக இருக்கக்கூடிய எபித்திலியம் பேர், தட்டையாக எபித்திலியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின். இந்த எபித்திலியம்ன்ற இந்த எபித்திலியம் திசு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின்னாக இருக்கும்னு சொன்னாங்க. ஃப்ளாட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். செல்ஸ் வித் என்னது ப்ராமினன்ட் நியூக்ளியை அப்படின்னா ஒரு நியூக்ளியை காணப்படும். ப்ராமினன்ட் நியூக்ளியை நிலையான நியூக்ளியஸ் காணப்படும். த செல்ஸ் ஹேவ் irregular boundaries and find with neighboring cells. இதில் வந்து இந்த செல்லோடைய அவுட்லைன் வந்து irregular boundaries. இல்லைன்னா எல்லைக்கோடு வந்து irregular சொல்வார். எல்லைக்கோடு செல்லின் எல்லைக்கோடு வந்து ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். அதாவது irregular boundariesனா ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். ஃபைண்ட் வித் நெய்பரிங் செல்ஸ்னா பக்கத்து செல்லோட இணைந்து காணப்படும். இந்த கார்னஸ் எபித்திலியம் இஸ் நோன் அஸ் ஃபெர்மென்ட் மெம்பரேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஃபெர்மென்ட் மெம்பரேன். இது ஒரு மார்க் கொஸ்டின். ஃபெர்மென்ட் மெம்பரேன் which form the delicate lining the buccal cavity. இது எங்கெல்லாம் காணப்படும்? டெலிகேட் லைனிங்னா பூச்சாகனா எங்கே பறந்து காணப்படும்னா ஃபக்கல் கேவிட்டி, அல்வியோலி ஆஃப் லங்ஸ், ப்ராக்சிமல் டியூப் ஆஃப் கிட்னி அண்டு கவரிங் த ஸ்கின் அண்டு டங்கு. அதாவது ஃபக்கல் கேவிட்டினா வாயுஸ் பகுதியில் காணப்படுறாங்க. அல்வியோலினா குடல் பகுதியில் அதாவது லங்ஸில் இருக்கக்கூடிய நுண் குடலில் காணப்படும் சொல்கிறாங்க. ப்ராக்சிமல் டியூப் கிட்னியில் காணப்படுறாங்க.
அதே மாதிரி கவரிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் டங், ஸ்கின்லையும் டங்கு காரணம். இட் ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் த பாடி த மெக்கானிக்கல் இன்ஜுரி. இது எதுக்கு பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜுரி, ஏதாவது இயந்திர மூலமாக பாதிப்பு ஏற்படாமல், அதே மாதிரி ட்ரைனா உலராமல் இருக்க, அண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்வாய்ஸன் ஜெம்ஸ், எந்த ஒரு நுண்கிருமிகளும் நுழையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கார்னமஸ் எபித்திலியம் வந்து நம்ம உடலில் காணப்படுது. என்னென்னது அதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி ஏற்படுவதை தடுக்க, அதே நேரத்தில் நம்முடைய செல்கள் வந்து உலராமல் இருக்க, அதே மாதிரி அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது ஜெம்ஸ் பொருள், அதாவது மைக்ரோ நுண்ணுயிர்கள் வந்து உடம்புல நுழையாமல் இருக்க இது பாதுகாச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூபாய்டல் எபித்திலியம். ஹியூபாய்டல் எபித்திலியம் சொல்கிறது இட் இஸ் த கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஹியூபல் செல்ஸ், ஹியூபாய்டல் செல்ஸ். இந்த நியூக்ளியஸ் இஸ் ரவுண்டு அண்டு லை த சென்டர். இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து ரவுண்டாக இருக்கும், சென்டரில் காணப்படுன்னு சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியஸ் சிஸ்டம் பாருங்கள். இந்த டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இந்த டிஷ்யூ எங்கே காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தைராய்டு வெசிக்கிள்ஸ், தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, அந்த வெசிக்கிள்ஸ் காணப்படும், சலைவரி கிளான்ஸில் காணப்படுது, அதேமாரி ஸ்வெட் கிளான்ஸில் காணப்படுது, அண்டு எக்ஸ்கிரீன் பேங்க்ரியாஸ். எக்ஸ்கிரீன்னா அந்த எக்ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்குல்ல, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதி, அங்கேயும் காணப்படுறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த இண்டஸ்ட்ரின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த இண்டஸ்ட்ரின்னா சிறுகுடல், அண்ட் டியூபர் பார்ட் ஆஃப் த நெப்ரான். நெப்ரான்னா கிட்னியில் இருக்கக்கூடிய நெப்ரான்லாம் காணப்படும் சொல்கிறாங்க. அஸ் மைக்ரோ வில்லி that increase the affective surface of area, increase of surface of the area. It is the main function is secretion and absorption. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன்னா அதாவது என்சைம் சுரக்கிறதும், அப்சார்ப்ஷனாக உறிஞ்சுவதும் அதனுடைய ஒர்க்காக சொல்கிறாங்க. அடுத்து டயக்ராம் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலுமினார் எபித்திலியம். இப்போ கியூபாய்டல் எபித்திலியம்னு பார்த்தீங்கன்னா கனசதுர எபித்திலியம், தமிழில் கனசதுர எபித்திலியம். அடுத்து பார்த்தீங்க காலுமினார் எபித்திலியம் சொல்லியாச்சுன்னா இது வந்து தூண் எபித்திலியம். தூண் போன்று செல் வந்து தூண் போன்று, தூண் சொல்கிறாங்க, பில்லர்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இருக்கும் பாருங்கள். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் சிலிண்டர்னா உருளை வடிவ செல், சிலிண்டர் உருளை வடிவ செல்லாக இருக்கும். சிலிண்டர்னா உருளை வடிவ செல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இளங்கற்ற நீண்டு காணப்படும், அண்டு பில்லர். அப்போ இந்த செல் வந்து சிலிண்டர் உருளையாக இருக்கும், இளங்கற்ற நீண்டு இருக்கும், அண்டு பில்லர் லைக் செல்ஸ். அப்போ காலுமினார் எபித்திலியம் சொன்னால் தூண் எபித்திலியம், இன்னொரு பேர் வந்து பில்லர் எபித்திலியம் என்று பேர். பாருங்கள், their nuclei are located at the ஃபேஸ்னா இதில் வந்து இந்த செல்லில் வந்து நியூக்ளியஸ் எங்கே காணப்படும், அடிப்பையில், அதாவது ஃபேஸ்னா அடிப்பையில் காணப்படும் சொல்கிறாங்க, அடியில் காணப்படும். இட் இஸ் ஃபவுண்டு லைனிங். இது எங்கெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்டு லைனிங் ஸ்டொமக்கில் காணப்படுது, கால் ஃப்ளாடரில் காணப்படுது, ஃபைல் டெக்டில் காணப்படுது, ஸ்மால் இன்டெஸ்டினில் காணப்படுது, காலோன் ஓவர் டெக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன். அது ஆல்சோ ஃபார்ம் த மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் காணப்படுது. தே ஆர் மெயின்லி ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த டைப்பில் படிச்சுக்கோங்க, டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து சீலியேட்டட், அதாவது சீலியேட்டட் எபித்திலியம். சீலியேட்டட் எபித்திலியம்னா சிலியான்னு கேள்விங்க. சிலியான்னா குறு இலை சொல்லுவாங்க, குறு இலை நீச்சி, சின்ன சின்ன நீச்சிகள் காணப்படும். சிலியானது குறு இலை, சின்ன சின்ன நீச்சிகளாக காணப்படும். அப்போ சீலியேட்டட் எபித்திலியம்னா செர்டைன் columnar cells fear numerous delicate hair-like outer growths called cilia. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கால்னார் எபித்திலியம் போன்று காணப்படும், இந்த செல்லு போன்று தான் காணப்படும். ஆனால் அந்த செல்லு என்ன காணப்படுதுன்னா ஒரு நுனியில் மட்டும் இந்த மாதிரி குறிகளை காணப்படும். இதுக்கு பேர் என்ன, சிலியான்னு பேர். இது பேர் சிலியா. இது பேர் குறு நீச்சிகள், இல்லை சின்ன நீச்சிகள் சொல்லலாம், ஹேர் லைக் அவுட்டர் க்ரோத் சொல்லலாம், ஹேர் லைக் அவுட்டர் க்ரோத். இதுக்கு பேர் சிலியான்னு பேர். ஆர் கால்டு சிலியேட்டட், அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிலியேட்டட் எபித்திலியம் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இஸ் டு மூவ். இதனுடைய இந்த சிலியர்கள் அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு மூவ் பார்ட்டிகல்ஸ்னால் சின்ன துகள்கள், அண்டு ஆர் மியூக்கஸ்னால் கோலை சுரப்பிகள். இந்த திசு மேலே ஒரு பார்ட்டிகளோ அல்லது கொலவளப்பான திசுக்களோ கடந்து செல்வதற்கு இந்த சிலியா பயன்படுது. அந்த சிலியா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த துகள்களையும் அந்த கோலை செல்வதையும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில்
ஓவர் த எபிரிங் ஒன்று கடந்து போக செல்லும் அதை கடந்து செல்லும்ன்றாங்க. அது பாருங்க இட் இஸ் சீனின் இது எந்த இந்த செல் அதாவது இந்த சிலிடியத்தில் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீன் இந்த ட்ரக்கியா விண்டு பைப். ட்ரக்கியா விண்டு பைப்னா நம்மளுடைய உணவு குழல் பாருங்க அங்கே காணப்பட சொல்கிறாங்க. அடுத்து பிரான்ச்சஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் நம்ம சுவாச குழலில் வந்து சுவாச பாதையில் காணப்படும் நுண் குழலில் காணப்படும் சுவாச பாதையில் நுண் குழலில் காணப்படுறாங்க. அடுத்து கிட்னி டியூப்லஸில் காணப்படும் கிட்னியில் இருக்கக்கூடிய டியூப்பில் காணப்படுறாங்க. அடுத்து ஃபாலோபியன் டியூப்லஸ் ஓவரி ட்ராக்ட் நம்முடைய ஓவர் ட்ராக்ட் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஓவர் ட்ராக்டில் வந்து ஒரு டியூப் காணப்படுது அந்த டியூப் பேர் ஃபாலோபியன் டியூப் அதுலேயும் இது காணப்படுன்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க 2 மார்க் கேட்பாங்க ஓகேவா. அடுத்து பாருங்க கிளாண்டுலர் எபித்தீலியம். கிளாண்டுலர் எபித்தீலியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் செல்ஸை ஆஃபன் மாடிஃபைடு டு specialized gland cells which secrete chemical substance at the epithelial surface. இது வந்து chemicals அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா secrete chemical substance at the epithelial surface. இது epithelial surfaceனா சர்ஃபேஸ் மேலே ஒரு chemical substance இது வந்து என்ன செய்யணும் செக்ரேட் பண்ணு சொல்கிறாங்க. இது எங்கே காணப்படும் இந்த லைன்ஸ் ஆஃப் த ஹேஸ்டிக் கிளான்ஸ் இது எங்கே காணப்படுனா ஹேஸ்டிக் கிளான்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா ஹேஸ்கள் அதாவது ஹேஸ்டிக் கிளான்ஸ் சமுக்கில் காணப்படுது பேங்க்ரியாட்டிக் டியூப்பில் காணப்படுது இண்டஸ்ட்ரியல் கிளாஸில் காணப்படும் சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்தீலியம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் லேயர் செல்ஸ் அண்ட் gives a stratified appearance. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் லேயர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்கால் ஆனது நிறைய அடுக்குகள் காணப்படும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ்னால் அடுக்கு காணப்படுற அப்பியரன்ஸ். ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைடுனா அடுக்கு எபித்தீலியம் பேர். ஸ்ட்ராட்டிஃபைடு அடுக்கு எபித்தீலியம். இதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம்னா கூட்டு எபித்தீலியம் தான். இதில் நிறைய அடுக்குகள் காணப்படுறதால அதுக்கு ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் சொல்கிறாங்க. த மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியம் இஸ் கிவ் ப்ரொடக்ஷனாக பாதுகாப்பு கொடுக்குது. எதுக்கு அண்டர்லைன் டிஷ்யூஸ் உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்களை இது மூடி பாருங்க. அதே நேரத்தில் எதை எதிர்த்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ட் மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இயந்திர மற்றும் வேதி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அழுத்தம் ஏற்படும் போது அதுக்கு வந்து பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அது பாருங்க they also cover dry surface of the skin. இது வந்து கவர் ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் நம்ம ஸ்கின்னில் வந்து உணர்ச்சியை தடுக்குது. அதாவது உலர்ந்த நிலையில் நம்ம ஸ்கின் காணப்பட தடுக்குது பயன்படுது. இந்த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபக்கல் கேவிட்டி இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னா நம்மளுடைய ஃபக்கல் கேவிட்டி சர்ஃபேஸ் ஆஃப் ஃபக்கல் கேவிட்டியில் காணப்படுது அண்டு ஃபேனிக்ஸில் காணப்படும்னு சொல்கிறாங்க. அது இதில் பார்ப்பேன் epithelial tissue in the skin function as a waterproof membrane. இது முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். epithelial tissue is in the skin functionல வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேனாக காணப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ.